வணக்கம். நான் உங்கள் உமா ஹைமவதி. வேள்பாரி பாகம் 1 குலப்பாடல் பகுதி 13. ஏன் இந்த பாகத்துடைய பெயர் குலப்பாடல்? அதற்கான நேரடி விளக்கம் இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. முன்னாடி பகுதியில் கபிலர் குலநாகினியை பார்த்து அதிர்ந்ததோட அந்த பகுதி நிறைவடைந்தது. அன்றைக்கு பார்த்ததுக்கு பிறகு குலநாகினிகளை 3 நாட்களுக்கு பிறகு கொற்றவை கூத்து நடந்த அன்றைக்கு தான் கபிலர் பார்க்கிறார். இந்த 3 நாட்களுமே ஒரு அசௌகரியமான அமைதி எவ்வியூர் முழுவதும் சூழ்ந்திருந்துக்கு. மக்கள் எல்லோருமே ஒரு அமைதியை தத்தெடுத்தது போல சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. யாருமே யாரிடமுமே பேசலை. கபிலருக்கு இந்த கொற்றவை கூத்தை பற்றின நிறைய சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் அதை யார்கிட்ட போய் கேட்கிறது அப்படின்றது அவருக்கு விளங்கலை. கபிலரோட ரொம்ப மகிழ்ச்சியாக பேசி சுற்றிட்டு இருந்த நீலனே மற்றவர்களை விட ரொம்ப இறுகி போனவனாக, யாருக்கும் எந்த பதிலும் பேசாதவனாக சுற்றிட்டு இருந்ததை கபிலரால் உணர முடிந்தது. பாரி மட்டுமே கபிலர் கேட்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்திருக்கிறார். இப்படி ஒரு கேள்வி கபிலருக்கு என்னென்னா, கொற்றவை கூத்து அப்படின்றது பாலை நிலத்துக்கு உரிய கூத்து, அதையே குறிஞ்சி நிலத்தில் பண்ணுறாங்க அப்படின்ற சந்தேகம் கபிலருக்கு இருந்தது. இதை பாரியிடம் கேட்கிற போது, மனம் வெடித்து பாலையாக கிடக்கிற போது எந்த நிலத்தில் நடத்தினா என்ன அப்படின்னு பாரி பதில் சொல்லியிருக்கிறார். பாரிக்கிட்ட இருந்து இப்படி ஒரு பதிலை கபிலர் எதிர்பார்க்கல. இந்த பதிலுக்கு பிறகு கேள்வி கேட்கிற எண்ணமும் கபிலருக்கு வரல. ஏதோ ஒரு மன உளைச்சலில் இந்த ஊர் மக்களும் பாரியும் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்றத அவர் உணர்றாரு. அதனால சரி, இனி யாரையும் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிற போதே பாரி பதில் சொல்றார், தொடர்ந்து பதில் பேசுறார். இந்த கொற்றவை கூத்து அழிக்கப்பட்ட 16 குலங்களுக்கானது. மூவேந்தர்களாலும் அழிக்கப்பட்ட எண்ணற்ற குலங்கள் நம்ம உலகம் முழுவதும் பரவி கிடக்கு. அது எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அப்படி அழிக்கப்பட்ட குலங்களிலிருந்து எஞ்சிய தப்பித்து வந்த 16 குலங்களின் மிச்சங்கள் பரம்பு மலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். கபிலருக்கு ஒரே ஆச்சரியம். மூவேந்தர்களால் அழிக்கப்பட்ட குலங்களின் இருந்து தப்பித்து வந்தவர்கள் பரம்பு மலையில் இருக்கிறாங்களா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிற போதே பாரி சொல்கிறார், அப்படி வந்த மக்கள் பரம்பு நாடு தான் அவர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்பி வந்த மக்களை பரம்பு மக்கள் அரவணைச்சிக்கிட்டாங்க. அவங்க இப்போ இங்கே தான் குடி பெயர்ந்திருக்கிறாங்க. அந்த அழிக்கப்பட்ட குலங்களின் வழித்தோன்றல்கள் கொற்றவைக்கு பலியிட்டு சூளுரைக்கிறது தான் இந்த கொற்றவை திருவிழா. இந்த அழிக்கப்பட்ட அந்த 16 குலங்களின் பாணர்கள் உலகத்தோட வெவ்வேறு மூலைகளில் இருப்பாங்க. ஆனால் இந்த கொற்றவை கூத்து நடக்கிற அன்னைக்கு இங்கே சேர்ந்துருவாங்க. அவங்க இந்த குலங்களுடைய கதைகளை பாடி முடித்த உடனே அந்த முடித்த கணத்தில் அந்த குலத்தின் வழித்தோன்றல் கொற்றவைக்கு பலியிட்டு சூளுரைப்பான். இதுதான் இந்த கொற்றவை திருவிழாவோட மைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு பாரி சொல்கிறார். ஆக 16 குலங்களோட மிச்சம் இந்த உலகத்தில் இருக்குன்றதையே நம்ப முடியாது இருந்த கபிலர், வரலாற்றின் பக்கங்களிலிருந்து அப்புறப்பட்ட மனிதர்கள் தன்னுடைய கண் முன்னால் நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள நம்ம பார்க்குற போகிறோம் அப்படின்ற ஆச்சரியத்தில் கபிலர் இருக்கிறாரு. அந்த கொற்றவை திருவிழாவுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கிற ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கு 3 நாள் கழித்து நள்ளிரவு நேரம், கொற்றவை திருவிழா அன்று நள்ளிரவை தாண்டிய நேரத்தில் அந்த அடர்ந்த காட்டு பகுதியோட மைய பகுதியில் ஒரு பெரிய மரம் நிற்குது, செடி புதர்களோடு நிற்குது. அந்த மரத்தின் முன்னால் ஒரு பெரிய இலை பரப்பப்பட்டிருக்கு. இந்த மரம் தான் கொற்றவையுடைய இருப்பிடமாக கருதப்படுது. அந்த மரத்திற்கு முன்னால் ஒரு பெரிய இலை பரப்பப்பட்டு 15 கூடைகள், 15 பணக்கூடைகளில் வெவ்வேறு வகையான பழங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. எல்லாருமே அந்த ஒரு களம் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அந்த களத்தை சுற்றி மக்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. பாரியோடைய இடது பக்கம் கபிலர், வலது பக்கம் ஆதினி, மற்ற எல்லாரும் தேக்கன், முடியன் எல்லாருமே அமர்ந்திருக்கிறாங்க. குலநாகினிகள் இடதுபுறமாகவும் பாணர்கள் 16 குலத்துடைய பாணர்கள் வலதுபுறமாகவும் அமர்ந்திருக்கிறாங்க. இப்போது எல்லாருமே ஒரு அமைதியில் இருக்கிறாங்க.
யாருக்காக காத்திருக்கிறாங்க, எதுக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்றது கபிலருக்கு விளங்கலை. இருந்தாலும் காட்டின் அமைதி, நள்ளிரவு நேரத்தில் காட்டின் அமைதி இருக்கு இல்லையா, அதையே பயமுறுத்துகிற அளவுக்கு இருக்கு இவங்களுடைய அமைதி. எதற்காகவோ காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கபிலரும் சரி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிற போது அந்த கொற்றவை மரத்திலிருந்து ஒரு விலங்கு இறங்கி வருது. ஆக இவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தது இந்த விலங்கின் வருகைக்காக. தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னு பேர். இந்த விலங்குடைய முக அமைப்பு ஆந்தை போலவும், உடல் அமைப்பு அணிலை போலவும், கால்கள் குரங்கை போலவும் இருக்கிற ஒரு விலங்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கிற ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தாயை தவிர மற்றவர்களை பார்த்தா ஒரு மாதிரி பயந்து பயந்து போகும்ல, அந்த முகபாவம் உடைய விலங்கு இந்த தெய்வ வாக்கு விலங்கு. இது எப்படின்னா, ஒரு சின்ன சலசலப்பு, சின்ன சத்தம் எழுந்தாலும் அது பயந்து போய் மறுபடியும் அந்த மரத்துடைய கூடுக்குள் ஒளிந்து கொள்ளும். இந்த கொற்றவை திருவிழாவின் ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த தெய்வ வாக்கு விலங்கு அந்த மரத்திலிருந்து இறங்கி வந்து அந்த 15 கூடைகள் வைக்கப்பட்டு இருக்கு இல்லையா, அந்த 15 கூடைகள்லேருந்து ஏதாவது ஒரு பழத்தை எடுக்கும். அது எந்த பழத்தை எடுக்குதோ அந்த குலத்திற்கான குலப்பாணன் பாடலை தொடங்குவான். அந்த குலத்தின் வழித்தோன்றல் பலியிடுவான். இதுதான் வழக்கமான ஒரு விஷயம். ஆக அந்த விலங்கினுடைய வருகைக்காக தான் எல்லாரும் அமைதியாக காத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தெய்வவாக்கு விலங்கு ஒரு மரக்கிளை வழியாக இறங்கி வருது. கூடையை நெருங்கின சமயத்தில் மரத்திலிருந்து ஒரு சின்ன இலைகள், அந்த கிளைகள் ஆடுற சலசலப்பு வந்த உடனே திரும்ப ஓடி போய் கூட்டுக்குள்ளே ஒளிஞ்சிச்சு. இப்போ அந்த விலங்கினுடைய மறு வருகைக்காக எல்லாரும் காத்துட்ருக்கிற போது இன்னொரு திசையிலிருந்து இன்னொரு தெய்வ வாக்கு விலங்கு இறங்கி வருது. முன்னாடி வந்த விலங்கை விடவும் அளவில் ரொம்ப சின்ன விலங்காக இருக்குது. இது கண்டிப்பாக இறங்கி வராது, வந்து கூடையை நெருங்காது அப்படின்னு நினைத்து முடிக்கிற கணத்தில் அந்த விலங்கு போய் 3வது கூடையிலிருந்து இலந்தை பழத்தை கையில் எடுத்தது. இந்த இலந்தை பழம் மருத நிலத்தை சேர்ந்த கிணைப்பறை முழங்கும் குலப்பாணர்கள் இதை எடுத்த உடனே அவங்க உள்ளே இறங்குறாங்க. அகுதையின் கதை, கூடல் மாநகரை ஆட்சி செய்த அகுதையின் கதையை அவர்கள் பாடத் தொடங்குறாங்க. அகுதை யார்? கூடல் மாநகரம் எதற்கு பிரசித்தி பெற்றது அப்படின்னா, வேளாண்மையை முதலில் கண்டறிந்தவர்கள் இந்த கூடல்வாசிகளே. மண்ணையும் நீரையும் பிசைந்து உணவை உருவாக்குகிற வித்தையை கற்றவர்கள் இந்த கூடல்வாசிகள் தான். இவங்களுக்கு தான் எத்தனை விதமான மணல் இருக்கிறது, வண்டல் மண், செம்மண், கரிசல் மண், இப்படின்னு எத்தனை விதமான மண் இருக்கிறது. ஒரு மண்ணிலும் எந்த விதமான மரமோ செடியோ கொடியோ காய்க்கும் அப்படின்ற கலையை கற்றவர்கள் இந்த கூடல்வாசிகள் தான். அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற போல அந்தந்த பயிர்களை பயிற்றுவித்து அவங்க அதிலிருந்து உணவு எடுத்து உண்றதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. வழக்கமாக காட்டில் என்ன கிடைக்குதோ தானாக முளைத்த கிழங்குகளையோ பயிர்களையோ சாப்பிட்றது தான் அதுவரை மனிதர்களுடைய வழக்கமாக இருந்தது. ஆக தன்னால் ஒரு உணவை விளைவித்து தர முடியும் அப்படின்றத கண்டுபிடித்து நாகரிக வளர்ச்சியின் அச்சாணியாக இருந்தவர்களே இந்த கூடல்வாசிகள் தான். இப்படி இவங்க விவசாயம் செய்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் உமணர்கள், இந்த உப்பு விற்கிற உமணர்கள் தான் வந்து எல்லா இடத்துக்கும், எல்லா நிலத்துக்கும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு எல்லா நிலத்துக்கும் சென்று உப்பு கொடுத்து அந்தந்த நிலத்தில் இருக்கிற நல்ல செழிப்பான பொருள் எதுவோ அதை திரும்பி பெற்று வர்றதை வழக்கமாக வச்சுருந்தாங்க இந்த உமணர்கள். இப்படி இந்த உமணர்கள் ஒரு முறை கூடல் நகர் வந்தபோது இந்த கூடல்வாசிகள் விவசாயம் பண்ணுறதையும் அந்த விவசாயம் செய்த பயிர்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஆள் உயரத்தில் இருக்கிற ஒரு மொடாவை பயன்படுத்துகிறதையும் பார்க்குறாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம். இந்த வித்தையை எப்படி இவங்க கற்றுக்கிட்டாங்க, எப்படி பயிர்களை சேமித்து உணவுப் பொருளாக பயன்படுத்துகிறாங்க, பயங்கரமான ஆச்சரியம். இவர்கள் கண்டறிந்த இந்த செய்தியை அப்படியே எடுத்துகிட்டு போய் கொற்றவை பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற செய்தியை வைத்து தான் கொற்றவை பாண்டியன் கூடல் நகரை நோக்கி படையெடுத்து வர்ற நாளை வந்து குறிக்கிறான். எந்த நாள் சரியான நாளுன்றதையும் உமணர்களே குறித்து தராங்க. வைகையில் புனலாட்டு விழா நடக்கிற நாள்
அன்றைக்கு கூடல்வாசிகள் எல்லாருமே அதிகாலை பொழுதில் எல்லாரும் அங்கே தான் குழுமி இருப்பாங்க. அவங்க நீராடி மகிழ்ந்து இருக்கிற அந்த நேரம் தான் அவங்களை தாக்கி குலத்தோடு மொத்தமாக அழிக்கக்கூடிய நேரம் அப்படின்றத உமணர்கள் கொற்றவை பாண்டியனுக்கு குறித்து சொல்கிறாங்க. கொற்றவை பாண்டியன் அன்றைக்கு அந்த நாளுக்கு முந்தின நாள் இரவு கடற்கரையிலிருந்து புறப்பட்டு அதிகாலை விடியறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த கொடூரமான அதிகாலை நேரம் விடிந்தது. குலப்பாணன் இந்த நேரத்தை பாடுற போது அவனுடைய குரல் வலையே வெடித்து சிதற அளவுக்கு ஒரு வலியை அவனால் உணர முடிந்தது. ஒரு கொடூரம் நிகழ்ந்தேற போகிற அதிகாலை பொழுத பாடுறதுக்கு குலப்பாணன் தயாராகிறான். இப்போ இந்த அதிகாலை நேரம் வந்துருச்சு. குடல்வாசிகள் எல்லாமே வைகை கரையில் குழுமி இருக்கிறாங்க. இந்த அகுதை குலத்தினுடைய தலைவன் அகுதை, அவனுடைய உத்தரவுக்காக எல்லாரும் காத்துட்ருக்குறாங்க. அவன் எப்போ கை அசைக்கிறானோ அப்போ கூடல்வாசிகள் எல்லாருமே நீருக்குள் இறங்குறாங்க. இந்த புனலாட்டு விழா அப்படின்றது இளைஞர்களும் இளைஞிகளும் தங்களுடைய இணையோடு சேர்ந்து நீராடி மகிழ்வது தான் இந்த புனலாட்டு விழா. நீரை அடித்து விளையாடத் தொடங்கும் இந்த விழா ஒரு கணத்தில் நீரடித்தாலும் விலகாத காதல் விழாவாக மாறுறது தான் இந்த புனலாட்டு விழா. இப்படி அகுதை உறுதி கொடுத்ததும் கிளம்பலாம், உள்ளே இறங்கலாம் அப்படின்ற அசைவு கொடுத்த உடனே எல்லாருமே உள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாங்க தங்களுடைய இணையோடு. அகுதை எப்போ இறங்குவான் அப்படின்னு மற்ற எல்லாரும் பார்த்துட்ருக்கிற நேரம் அகுதை தன்னுடைய மனைவியை பார்க்குறான். இது அவருக்கு அவங்க திருமணம் முடிந்து 2வது புனலாட்டு விழா. முதல் தடவை புனலாட்டு விழா நடந்துற போது அகுதையுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தால், அதனால் அவளால் அகுதையோடு சேர்ந்து இறங்க முடியல. அகுதை தனியாக தான் இறங்கினார். இந்த புனலாட்டு விழாவின் போது இப்போவாது அவரோட சேர்ந்து இறங்கணும் அப்படின்னு அவருடைய குழந்தைய தோழிக்கிட்ட கொடுத்துட்டு அகுதையோடு சேர்ந்து இறங்க தயாராகிறாள் அவளுடைய மனைவி. இறங்க முற்படும் போது அந்த குழந்தை ஒரே சத்தத்தோடு அழுக ஆரம்பிக்குது. இப்போ அந்த பொண்ணு சரி இவனை சமாதானப்படுத்திட்டு வரலாம், நீரோட சத்தமும் இதில் விளையாடிட்டு இருக்கிற அவங்களுடைய சத்தமும் கேட்டு திடீர்னு குழந்தை மிரண்டிருக்கலாம், அதனால் நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அகுதை கிட்ட கண்களாலேயே ஒரு மன்னிப்பு வேண்டிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு கொஞ்சம் காட்டு பகுதிக்குள்ளே போகிறான். என்னதான் போனாலும் இத்தனை மக்களுடைய அந்த நீராடல் சத்தம் குறைஞ்ச போல தெரியல. சரி இன்னும் அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிடலாம், அப்போ தான் இந்த நீராடல் சத்தம் அவருக்கு கேட்காதுன்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப உள்காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுறா. இப்போ ரொம்ப உள்காட்டில் இருக்கிற போது ஒரு செம்மூதாய், நம்ம சிவப்பு கலரில் ஒரு பட்டுப்பூச்சி பார்ப்போம் இல்லையா, சின்ன அளவில் இருக்கும், அந்த போல் அந்த செம்மூதாய் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே குழந்தைக்கு ஒரு உற்சாகம் வருது. குழந்தைய அது பக்கத்தில் கீழே இறக்கி விட்றா. அவன் தொட்டு பார்த்த உடனே அந்த குழந்தை தொட்ட உடனே அந்த செம்மூதாய் நகர்றதை பார்க்கறதுக்கு அந்த குழந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவன் கைத்தட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறான். சரி கொஞ்ச நேரம் இது பக்கத்தில் விளையாட விடலாம், அவன் ஆசுவாசம் ஆனதுக்கு பிறகு நம்ம திருப்ப அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த செம்மூதாய் பக்கத்தில் அவளுடைய அந்த குழந்தை ஆண் குழந்தையை விடுறான். இப்போ அந்த குழந்தை அதோட விளையாடி கொஞ்சம் சமாதானமானதுக்கு பிறகு இப்போ போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை தூக்கிட்டு ஆற்றை நோக்கி வர கரையின் நிசப்தமே அவளை வரவேற்றிருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி மக்கள் இவ்வளவு அமைதியாக நீராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவள் சரி நதிக்கரையின் மேலே ஏறி நின்று பார்க்கலாம் அப்படின்னு ஏறி நின்று பார்க்குற போது வைகை கரையே நீண்டு நகரும் செம்மூதாயாக காட்சியளித்தது அப்படின்னு சொல்றார் எழுத்தாளர். அகுதை குலத்தினுடைய இரத்தத்தால் நிரம்பி இருந்தது அந்த வைகை கரை. அந்த கரை முழுவதும் வேற்று குலத்தவர்கள் ஈட்டியுடனும் உயர்ந்து பிடித்த வாளுடனும் நின்றுட்டு இருக்கிறத பார்க்க முடிந்தது அகுதையின் மனைவியால். இப்போது உள்ளே போக வேண்டான்னு சொல்லிட்டு எதிரிகளின் கண்ணில் படாமல் தப்பித்து இந்த பெண் காட்டின் வழியாக ஒரு முதுகிழவர் அவரை நீராட போகலை, அவரை அழைச்சிட்டு நிறைய மாதங்கள் வெளியே சுற்றி திரிந்து இறுதியாக பரம்புக்கு சேர்ந்தாள். இந்த கதையை சொல்லி முடிக்கிற நேரம் குலப்பாடகன் மயங்கி சரிந்துடுறான். அவனால் இந்த துக்கத்தை தாங்கிக்க முடியல. அவன் மயங்கி சரிந்தவுடன் பாரி
கபிலர்கிட்ட சொல்கிறார், அந்த அகுதையின் குலத்தின் வழித்தோன்றல் தான் இப்போ கொற்றவைக்கு காளையை பழியிட்டு சூளுரைக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறார். கபிலர் அகுதையுடைய கதையை கேட்டிருக்கிறார். அது ஒரு கூடல் மாநகரின் வீர சரித்திரம் இந்த அகுதையின் கதை. மூவேந்தர்களால் அழிக்கப்பட்டவர்கள் அகுதை குலத்தவர்கள் அப்படின்றதுனால இந்த கதை வெளிப்படையாக பேசப்படலை. இரவோடு இரவாக காதோடு காதாக பேசப்பட்ட கதை தான் அகுதையின் கதை. ஆனால் வெளிப்படையாக பேசப்படுற கதையை விட இந்த காதோடு காதாக பேசப்படுற கதைக்கு வயது அதிகம், ஆற்றலும் அதிகம். அப்படி பேசப்பட்ட இந்த அகுதையின் கதையை ரொம்ப நல்லா தெரிந்தவர் கபிலர். அந்த அகுதையின் வழித்தோன்றல் இன்னும் உயிரோடு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கபிலர் ஆச்சரியத்தோட அவன் உள்ளே வந்த உடனே கையெடுத்து வணங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவருடைய கைகள் உயரும் பொழுது இடப்புறத்திலிருந்து களத்தில் இறங்கினான் நீலன். இதோட இந்த பகுதி 13 நிறைவடைந்தது. இந்த பகுதியையும் இதுக்கு பிறகு வரப்போகிற நிறைய பகுதிகளையும் படிக்கிற போது ஒவ்வொரு பக்கத்திலும் என்னுடைய கண்ணீர் தடம் இல்லாமல் நான் அந்த பக்கத்தை திருப்பினதில்லை. துடைக்க நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது கண்ணீர். எனக்கு அப்படி தான் இருந்தது. உங்களால் இந்த கதையை கேட்குற போது அதை உணர முடிந்ததா? முடிந்தால் பகிருங்கள். கமெண்ட்ஸ்லையும் மெயிலில் உங்களுடைய ரிவ்யூ ஷேர் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடியும் இருக்கும். நன்றி.